ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எங்களுக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எங்களுக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எங்களுக்கு நீங்க வந்தாத்தான் எங்களுக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எங்களுக்கு விடுதலை. எளிமையும் சிறுமையும் மாணவர்கள் எங்க மீது இறங்கிடுமே. எளிமையும் சிறுமையும் மாணவர்கள் எங்க மீது இறங்கிடுமே. வேறே துணையும் இல்லைனாதா, வேறே துணையும் இல்லைனாதா. சோதரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை பொழுதுக்காமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு முழுவதும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளை நல்ல சுகம் பலம் ஆரோக்கிய தந்து இந்த நாளைக்கான கிருபை பாராட்டினீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் நாமத்தினம் எங்க 2 பேர் 3 பேர் குடிகிறத மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவரப்பா, மீர் கடந்து வந்த அசை வாடுவீராகப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் தேவக்கரங்க அற்புத அடையாளங்களை காண செய்வீராக சுவாமி. வந்த ஜனங்கள் வெறுமனையாக வந்து வெறுமனையாக திரும்பி போகாதபடி ஆவினால் அக்கினினால் அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்புவீராகப்பா. எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் கடன் பிரச்சனைகள் தேவைகள் வியாதிகள் எல்லாவற்றிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒரு பெரிய அபிஷேகம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2வது நாள் முழுவதும் தேவனுடைய மகிமை அளவில்லாமல் இந்த மண்டபம் முழுவதும் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் மேல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்கள் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு மேல் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கிய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராகப்பா. இந்த 40 நாள் ஆண்டவரே, பிள்ளைகள் எதுக்காக ஏங்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதம் செய்ய போதுக்காமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் அப்பா. அப்பா கண்ணீரோடு விதைக்கிறோம் கம்பீரமான அறுப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் எதுக்காக கண்ணீர் விட்டார்கள் அந்த நாள் ஆண்டவர் அந்த கண்ணீர் கழிப்பாக நீர் மாற்ற போதுக்காமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் அப்பா. அப்பா இந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பீர் அப்பா. தொடக்க வழி முடிவு வரை மீர் கூர்ந்து வழி நடத்தும் ஒவ்வொரு பகுதியிலும் தேவக்கரை இறங்கி அற்புத அடையாளங்களை காண செய்வீராக சுவாமி. அப்பா தாசர்களை மறைத்து மீர் இடைப்பாடு பேசுவீராகப்பா. ஆவியானவர் பிரசனம் அப்பா இந்த அலையா இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசனம் அப்பா அளவில்லாமல் ஊட்டப்படுவதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வாக்கு தந்திருக்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுப்பண்ணி என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரப்பா. பிள்ளைகள் எதுக்காக ஆபத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா போகும்போது அப்பா களிப்புள்ள வாழ்க்கையாக நீர் மாற்றும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்கள் விலகட்டும் அப்பா. வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை மறையட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழிய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்தீரே, நமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் அப்பா. இந்த 2வது நாளை நீ ஆசீர்வதித்து தரப்போவதுக்கு நமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் அப்பா. ஆவியானவருங்க பிரசனம் மற்றும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. வந்த ஒருவரும் அப்பா வெறுமனையாக போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆவின் அக்கினி அபிஷேகத்தை நிரப்பி அனுப்புவீராக சுவாமி. ஆவியானவரே நீர் அப்படி செய்ய போவதுக்கு நமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்தும் நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தம்பி வாலிப தம்பிமார்கள் எல்லாரும் உள்ளே வந்துடுங்க. தங்கச்சிமார்கள் எல்லாம் உள்ளே வந்துடுங்க. ஸ்தோத்திரம். உடன் ஊழியர்கள் நிறைய பேர் வெளியே நிற்க வேணாம். கொஞ்சம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உள்ளே வந்துடுங்க. ஒரு 2-3 பேர் வெளியே நின்றா போதும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் கூட கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஆயத்தமாவோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம்ப்பா. சூரி தினேஷ் மேலே
தேங்க்யூ ஜீசஸ். சூரியம் தினேஷ் பிரதர் மேலும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க. ஜீவனோடு இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. சுகமாக இருக்கிறீங்களா கேளுங்க. நேற்று மீட்டிங்க்கு வந்தீங்களா? ஆசீர்வாதமாக இருந்துச்சா? அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று எத்தனை பேர் வந்தீங்க? ஆமாம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அதை காட்டிலும் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக கர்த்தரை துதிக்கலாமா? எத்தனை பேர் துதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் துதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். சரி, எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சீக்கிரமாக எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆமென். தேவ சமூகத்தில் நாம் ஆடி பாடி நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆடி பாடி கர்த்தரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? கம்பீர சத்தத்தோடு அவருக்கு என்ன செய்யணுமா? ஆராதனை செலுத்தணும். அல்லேலூயா. 10 நரம்பு வீணைகளோடு கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆமென். இந்த மைக்கு சத்தம், இந்த ஸ்பீக்கர் சத்தம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. இதை காட்டிலும் மேலானவர்கள் நீங்க. ஆமென். உங்கள் சத்தம் என்ன செய்யணும்? உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுங்க, தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை ஜோஷனையால் தகர்த்தி. நல்ல கரங்களை தட்டி. செங்கடலை நீர் உங்க சத்தம் போதாது. செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை ஜோஷனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். ஆமென் ஆண்டவரே. கண்மலையும் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டி, புது இருதயம் தந்து விட்டி. சொல்லுங்க, பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டி, புது இருதயம் தந்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்றாரு, நான் முன்னாக போயும் அவரை காணோம், நான் பின்னாக திரும்பி பார்த்தும் அவரை காணோம். நான் வலது பக்கத்தில் பார்க்கிறேன் காணோம், இடது பக்கத்தில் பார்க்கிறேன் காணோம். அல்லேலூயா. ஆனாலும் அவர் மறைந்திருந்து என்னை பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நான் சோதித்த பின் சுத்த பொன்னாக என்னை மாற்றுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, சுத்த பொன்னாக நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் சோதனை வரும், பாடுகள் வரும். அதனால தான் பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனைகளையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு போகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்மளை சுத்த பொன்னாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த தேவன் என்னை மரண பரியந்தம் நடத்துகிறவர். ஆமென். நம்முடைய பெருமை, நம்முடைய மேட்டின்மை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது அவர் நம்மளை மரண பரியந்தம் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அற்புதர் அற்புதர் அற்புதர். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் நாம் சிரித்த முகத்தோடு என்ன செய்ய போறோம்? கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுங்க, அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லுங்க, எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்களை பெரியவர் அற்புதர். உண்மையாய் உலகத்தில் இருப்போனிலும் எங்களை பெரியவர். நீங்க பாடுங்க பார்க்கலாம்.
உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடுகிற பொழுது அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர் அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர் அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே ஆயினும் ஒன்றானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர் ஆயினும் ஒன்றானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் சொல்லுங்க அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென் அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அல்லேலூயா. ஒரு ஒரு குருடன் பார்வை இல்லாமல் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? கேள்விப்படுகிறான். அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று என்ன செய்கிறான்? கேள்விப்படுகிறான். பெரும்பாடுள்ள ஒரு பெண் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. உறவுகளெல்லாம் கைவிட்டுருச்சு, சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டுருச்சு. வேதம் சொல்லுது தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவு பண்ணிட்டாலாம். ஆமென். ஆனால் அந்த நேரத்தில் கேள்விப்படுகிறாங்க இயேசு வருகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த குருடன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. எப்படி? தாவீதின் குமாரனே. ஆமென். எல்லாரும் அதட்டுறாங்க, அமைதியாரு அமைதியாரு பேசாத அப்படின்னு. ஆனால் அவன் அமைதியாக இருக்கலை. அவன் சத்தத்தை மறுபடி உயர்த்துகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு திரும்பி பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஆமென். எனக்கு பார்வை வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. சில பேருக்கு பணம் வேணும்னுவீங்க, சில பேருக்கு நகை ரேட் அதிகமாகிட்டு இருக்கு, ஆண்டவரே அதை கொஞ்சம் கம்மி பண்ணினா நல்லா இருக்கும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். சில பேருக்கு வியாதியில் இருந்து ஒரு சுகம் வேணும், சில பேருக்கு வீடு கட்டி குறையில் நிற்கிது, அது கட்டப்படணும். எத்தனையோ அந்த அம்மா கையை காட்டுறாங்க, எனக்கு எனக்கு அப்படின்றாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஏசப்பா சந்திக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் குறைவுகளை நிறைவாக்கிறவர் தான் யாரு? என்னுடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அதெல்லாம் அவர் நிறைவாக்குற தேவன். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் பாடிக்கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நல்ல நம்முடைய சத்தத்தை உயர்த்தி மனதார கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். என் குறைவுகளிலும் என்னை நிறைவாய் மாற்றுகிற தேவன், என்னை நிறைவாய் மாற்றுகிற தேவன், அவரை மகிமைப்படுத்துவோமா? உங்க சத்தத்தை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி, நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்
தகப்பனே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவான தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மேலான தெய்வமே, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்திலே நம்ம சொல்லுகிறது. இந்த வேளையை நம்ம ஸ்தோத்திர பலியிடுவோம். இது ஒரு ஆரம்ப நேரம். இது அபிஷேக ஆராதனையின் நேரம் அல்ல. இது கர்த்தரை துதிக்கிற நேரம். இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். நேற்றைய நாளில் கர்த்தர் நமக்கு அந்த மீட்டிங்கை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். மகிமையாய் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். பலனாய் கொடுத்திருக்கிறார். அதற்கு நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு என்னோடு பேச போகிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அப்பாவை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைக்கு வராதவர்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றைக்கு என் குடும்பத்தில் யாரோ வரல, ஆனா இன்னைக்கு அவங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்து கொள்வதற்கு எனக்கு பலன ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன். எல்லா கரங்களை தட்டி இரவு பகல் என் நேரமும் உம் துதியா என்னாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியா என்னாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே அப்பா. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. சொல்லுங்கப்பா. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நான்
உம்மை துதிப்பேன் அப்பா. நம்பிக்கையோடு துதிப்பேன் ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். எவ்வளவு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? எவ்வளவு நன்மையான தெய்வம். வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன் அப்பா, உம்மை துதிப்போம். நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு, நீங்க செய்த அதிசயங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் உங்களை துதிப்போம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எல்லாரும் வாய்களை திறந்து நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, பலன் குன்றி போகும் போது கைவிடாதவரே, பலன் குன்றி போகும் போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே, உங்களை மாத்திரம் நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். ஆமென். மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எல்லாரும் அப்படியே நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன், நான் கடந்து வந்த வழிகள் எல்லாம் என்னோடு கூட இருந்து சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினவர், என் கால்கள் இடறி விழாதபடிக்கு உம்முடைய கிருபையினால பாதுகாத்து, நான் எங்க போனாலும் என் கூட வருகிற ஒரு தெய்வம், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய செய்கிறவர், என் பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய செய்கிற தேவன், உம்மை நான் உயர்த்துகிறேன் அப்பா, உம்மை நான் உயர்த்துகிறேன்.
அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவை பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏசையா, எல்லாரும் வாய்களை திறந்து ஏசையா உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம்பா. உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை துதித்து நம்ம மகிமைப்படுத்தி முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை இன்னும் உற்சாகமாய் அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ என்னப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ? உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ? ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ? உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ? அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளம் எல்லாமே உம்மை நாடி தேடுதே. அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளம் எல்லாமே உம்மை நாடி தேடுதே. தண்ணீர்கள் தணிப்பதில்லையே நேசரே உந்தன் அன்பினை, தண்ணீர்கள் தணிப்பதில்லையே நேசரே உந்தன் அன்பினை. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் இணையாகுமோ? உலக நேசங்கள் என் ராஜா உங்கள் அன்புக்கு இணையாகுமோ? திராட்சை ரசத்திலும் உன் நேசம் பெரியது, உங்கள் நாமமோ இனிமையானது. திராட்சை ரசத்திலோ அவரை ருசித்து இனிமையானது, ருசித்து விட்டேன் உந்தன் அன்பினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. ஆமென் ஆமென். ருசித்து விட்டேன் உந்தன் அன்பினை, அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ என்னப்பா உந்தன் அன்புக்கு இணையாகுமோ? உலக நேசங்கள் அவரை மகிமைப்படுத்தி ஆஸ்திகள் எல்லாம் உள்ளத்தோடு இணையாகுமோ? உலக நேசங்கள் ஈடாகுமோ ராஜா உங்கள் அன்புக்கு இணையாகுமோ? நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தாயும் நீரே தந்தையும் நீரே சொந்தமும் நீரே எனதெல்லாம் நீரே. தாயும் நீரே தந்தையும் நீரே சொந்தமும் நீரே எனதெல்லாம் நீரே. ஆத்ம நேச எந்த நேசரே, ஆயுளெல்லாம் போதும் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆத்ம நேச
எந்த நேசரே ஆயுளெல்லாம் போதும் நீரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆமது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிற யாவரும், ஹல்லேலூயா, அவரை கர்த்தரை தேடுகிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? களிகூர்ந்து மகிழ கடவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கவும் இதுவரைக்கும் நம்ம போராடின ஸ்தோத்திரம் அநேக காரியங்களிலிருந்து நம்மளை ஸ்தோத்திரம் மீட்டெடுக்கவும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நேற்றைய தினம் வந்தவங்க அநேகருக்கு தெரியும், கர்த்தர் ஸ்தோத்திரம் மகிமையான காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். நிறைய பேருடைய பிரச்சனைகளை கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக அதுக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு. ஆமென். கர்த்தர் நம்முடைய காரியத்தை பேசுகிறாருன்னா நம்முடைய ஜெபம் அவருடைய செவிகளில் போய் ஏறிட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டுட்டு, அதனால தான் அவர் பதில் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை நாள். ஆமென். ஸ்தோத்திரம். சில பேர் மனசில் பெரிய பாரத்தோடு பிரச்சனையோட கண்ணீரோட வந்திருந்தா கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனால் கசப்போட கோபத்தோட எரிச்சலோட பொறாண்மையோட வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்த வண்ணமாக தான் போகணும். அல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய இருதயங்களை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் யாரெல்லாம் என்னால் மன்னிக்க முடியல அவங்களெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லி முதல்ல அவங்கள நான் மன்னிங்க. யாரோடையாச்சும் கசப்பு இருந்தால் இப்போ மட்டும் மன்னிச்சிடுறேன் அப்புறம் கோவிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்னைக்கு மன்னிச்சு விட்டுட்டு போனால் மன்னிச்சு விட்டுருங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட அவங்களை ஒப்பு கொடுத்து மனசார அவங்க என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பாவங்களை கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். உங்களுடைய இத்தனை நாளாக கேட்கப்படாமல் இருக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு எதிராக எல்லாம் சொல்லுவாங்க, ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுறது, அது என் தலையெழுத்து. என்ன எழுத்து? அதெல்லாம் கர்த்தரை சிலுவையில் குலைத்து போட்டு விட்டார். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசித்தோமோ அன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தெல்லாம் கர்த்தர் குலைத்து போட்டு விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார்.
இனி சாபம் எனக்கு இல்ல. ஹalleluya. சத்தமா சொல்லலாமா? ஹalleluya. 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 சங்கீத புஸ்தகத்தில் இருந்து 136ஆம் சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம சேர்ந்து படிக்க போகிறோம். சேர்ந்து நான் படிக்கிறதுல பாதியை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? படிக்க போகிறீங்க. நான் படிக்கும் போகிறேன் எப்படின்னா, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர். நீங்கள் என்ன செய்யணும்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எல்லாரும் படிக்கலாமா? கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை துதியுங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. 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 கடைசியா ஒரு சில வசனங்களை நம்ம ஸ்தோத்திரம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கிருபை யார் மேல இருக்கு? இப்ப கிருபை என் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கு. சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய கிருபை இருக்குது, என் மேல கர்த்தருடைய கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் அவர் சிலுவையிலே கொலைத்து போட்டு விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சரணத்தை மட்டும் கொஞ்சம் பாடுவோமா? நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கினாரே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானலத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே, வானகத்தோ பூதலத்தோ எல்லா நாமும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதிராக சாத்துரு என்னெல்லாம் அவன் திட்டம் போட்டு வச்சிருந்தானோ எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில முறித்து போட்டுவிட்டு அவனுடைய சகல அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில மரணம்னா ஒரு பயம். நேற்று பாஸ்டர் கேட்டாரு, சார் எத்தனை பேரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா,
கொஞ்சம் பேரோட கையை காணலை. அல்லேலூயா. ஏன் என்ன பிரச்சனைனா, நான் இப்போ தான் சாமி வீடு கட்டியிருக்கேன், கொஞ்ச நாளாச்சும் வாழ்ந்துட்டு போகணும் அதில். அல்லேலூயா. நான் இப்போ தான் சாமி கல்யாணம் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாளும் வாழ்ந்துட்டு போகணும். அல்லேலூயா. நான் இப்போ தான் சாமி படிச்சிருக்கிறேன், ஏதாச்சும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு போகணும். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் ஒரு காரியத்துக்காக கவலைப்படுவோம், என்ன தெரியுமா? முன்கூட்டியே நான் மறிச்சிருக்கலாமே, இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நான் இவ்வளவு நாளா இழந்துட்டு இருந்தனே. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலையாக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலையாக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான ஸ்தோத்திரம் ஊழியக்காரர் மத்தியில் இந்த மத்தியான செஷன் முடியும் பொழுது எல்லாருக்கும் நான் ஜெபிச்சு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நேற்று தினம் அவர் ஜெபிக்கலை. நிறைய பேருக்கு ஐயோ எங்களுக்கு ஜெபிக்காமல் போயிட்டார் அப்படின்னு. ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மத்தில் அருமையான சத்தியமங்கலம் போதகர் ஐக்கியத்தினுடைய அன்பு தலைவர் ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஐயா. அல்லேலூயா. அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மா இன்னைக்கு கீழே உட்காந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சத்தியமங்கலம் போதகர் ஐக்கியத்தை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு ஸ்தோத்திரம் அன்பு தலைவர் அவர். நிறைய நல்ல அன்பான ஸ்தோத்திரம் இருதயம் உள்ள ஒரு தேவ மனிதர். நான் ஸ்தோத்திரம் அதிகமாக அவர் அப்பான்னு கூப்பிடுறது அவர் ஸ்தோத்திரம், ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசிக்கிறார், எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நான் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். இன்னைக்கு நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் தம்பி யூத் எல்லாம் ரெடியா? ஓகே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம என்னன்னு சொன்னால், காணிக்க நம்ம கூட்டங்களில் ஒரு நாளும் காணிக்க நம்ம எடுத்ததில்லை. இந்த வருஷம்தான் முதல் நம்ம காணிக்க எத்தனையோ மீட்டிங் இந்த மண்டபத்தில் நடத்தியிருக்கிறோம். காணிக்க எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் தான் கொடுக்குற, கர்த்தர் பார்த்துக்கொள்கிறான்னு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஊழியக்காரங்களே சொன்னாங்க, காணிக்க எடுக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், காணிக்க கொடுக்கறது மக்களுடைய விருப்பம். அல்லேலூயா. அதனால காணிக்க ஸ்தோத்திரம் அவங்க நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, அவங்க விரும்புகிறாங்க ஆண்டவருடைய ஊழியத்தில் நானும் ஒரு பங்கு செலுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் ஒரு பங்களிப்பு, என்னுடைய கரமும் அதில் இருக்கணும் விரும்புகிறாங்க. தயவு செய்து நீங்கள் காணிக்க எடுக்கிறது தான் மக்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால நாங்கள் காணிக்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம்தான் அது நிறைய ஊழியக்காரங்களுடைய வற்புறுத்துதலின் பேரில் காணிக்க எடுக்கிறதுக்கு முன் வந்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ நம்ம அருமையான யூத் பிள்ளைகள் ஒரு 2 பாடல் பாடுவாங்க. இந்த பாடலுக்கு பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்தி நம்ம முடிக்க கடையில் அருமையான ஊழியக்காரர் வந்துடுவார். அல்லேலூயா. அவர் வர முன்பதாக நம்ம காணிக்க நம்ம எடுப்போம். அது வரைக்கும் ஸ்தோத்திரம் நல்ல கர்த்தரை துதிங்க. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள் பாடும் பொழுது நீங்கள் சேர்ந்து பாடுங்க. நம்ம பாடல் கேட்க வரலை, ஆர்கெஸ்ட்ரா தான் பார்க்குறதுக்கு போவோம். அப்படி தானே? அங்கே ஆர்கெஸ்ட்ரானா எல்லோரும் போய் ரசிக்கிறதுக்கு போவோம். இது ரசிக்கிறதுக்கு வரல, ருசிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ருசிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நடுவில் அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா.
அப்போ தொடர்ந்தும் ஸ்தோத்திரம் நம்ம யூத்து முன்னின்று இந்த ஸ்தோத்திரம் பாடலை பாடி நம்மை நடத்துவாங்க. ஸ்தோத்திரம் நம்மெல்லாம் கொஞ்சம் எழுந்திருந்து நாமளும் சேர்ந்து அவர்களோடு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களஞ்சியம் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், நற்பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், நற்பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிலும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிலும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து
போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திட வேளையில் அற்புதம் செய்கிறேன், யாரும் நினைத்திட வேளையிலும் அற்புதம் செய்கிறேன். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவனானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான இந்த நேரத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நமத்தில் வந்திருக்கிறதான சத்தியமங்கலம் போதகர் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நமக்காக இந்த கிராம பகுதிக்காக, இந்த கொத்தமங்கலத்தினுடைய கிராம பகுதிக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தரும்படிக்காக, இந்த தாலுக்காவில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தரும்படிக்காக ஸ்தோத்திரம். அருமையான ஐயா ஜெபிப்பாங்க. முதலாவது கொத்தமங்கலத்துக்காக, நம்ம சத்தியமங்கல தாலுக்கா பகுதிக்காக, நம்ம இந்திய தேசத்துக்காக ஐயா ஸ்தோத்திரம் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபத்துக்குள் நடத்துவாங்க. நம்மெல்லாம் ஜெபிப்போம்.
இந்த இரண்டாவது நாளில் கூட இத்தனை பேர் வந்து நல்ல தகப்பனாம் இயேசுவினுடைய பாதத்தில் இருந்து உங்களையும் என்னையும் அந்த நல்லவரை கண்டுகொள்ளும்படியாக மனக்கண்ணுகளை திறந்து விட்டாரே. அல்லேலூயா. ஆமாம், முகத்தில் இருக்கிற கண்ணு வெளிச்சம் இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற பொருள் என்னான்னு தெரியுது. மனக்கண்ணு வெளிச்சம் வரும்போது இயேசு தான் தெய்வம்னு தெரியுது. ஒரு காலத்தில் அந்த உணர்வு இல்லாமல், அந்த எண்ணம் இல்லாமல் நினச்சதெல்லாம் சாமி என்று நம்பி கும்பிட்டு இஷ்டம் போல நீங்களும் நானும் செய்து கொண்டு தான் இருந்தோம். அவர் கிருபையாய் உங்களை என்னையும் அவர் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆகையினால அவருடைய அன்பை ருசித்த நாமும் சத்தியமங்கல தாலுக்காவில் இந்த கொத்தமங்கல பகுதியில் ஆண்டவர் இயேசுவை அறியாமல் இருக்கிறவங்களாம் அறிஞ்சுக்கணுமே, அப்பா உம்மை புரிஞ்சுக்கணுமே என்று சொல்லி நாம் அவருக்கு வேண்டும் போது அவர் கண்டிப்பாக செய்வார். ஒரு சின்ன நடந்த சம்பவம், நேற்றைக்கு இங்கே நான் வரும்போது ஒருத்தர் நடந்து வந்திருந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவருக்கு நான் கையெடுத்தேன். கையெடுத்த பிற்பாடு எனக்கு முன்னால் தான், உங்களுக்கு தெரியுமில்ல, அருமை பாஸ்டர் சாமுவேல் ஐயாவுடைய உடனூழியர், அவர் என்னோட பார்த்து பேசிட்டு போனார். அவர் என்னை பார்த்து பேசிட்டு உள்ளே வர்றாரு. அவருக்கு பின்னால் ஒருவர் வர்றார். அப்போ அவருக்கு நான் கையெடுத்த போது அவர் சொன்னார், இந்த சாமுவேலுடைய தகப்பனார் தான் நான் அப்படின்னார். அப்புறம் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே இயேசுநாதரை நம்புகிறாங்க, கும்பிடுறாங்க, ஆனால் நான் மட்டும்தான் கும்பிடலைன்னார். அப்படின்னா உடனே காரை விட்டு இறங்கி நின்று, நீங்கள் ஏன் இயேசு கும்பிடலன்னு கேட்டேன் அவர்கிட்ட. இல்லையா, எனக்கு ஒரு 2-3 இந்த விக்கிரக சாமி இருக்குதுல்ல, தெய்வம், அதுக்கு சில தலைவராக நான் இருக்கிறேன், அதனுடைய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன்னார். அப்படி அவர் சொல்லும்போது எனக்கு மனசில் ஒரு வேதனை. ஏன்னா இதே மாதிரி சத்தியமங்கலத்தில் எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருக்கு இயேசு பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். அவர் ஐயா வந்துடுறேன், நீங்கள் நிற்கிறதுனா நிற்கலாம், உட்காந்துடலாம், அது உங்கள் வசதி இல்லையா? சரி, ஆமாம், உட்காந்துங்க, நீங்கள் பொண்ணை ஜெபிக்க போகிறோம். அப்போ அவர் சொன்னார், வந்துடுறேன், எனக்கு இந்த சாமிக்கெல்லாம் என்னை ஒரு தர்மகர்த்தாவாக வச்சுருக்குறாங்க. 3 லட்சம் ரூபாய் அந்த சாமியினுடைய காசு என் அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நான் கொடுத்துட்டு அப்புறம் இயேசுக்கிட்ட வந்துடுறேன்னு எப்போ கேட்டாலும் இதை தான் சொல்லுவார். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, என்னை திருப்திப்படுத்திருக்க சொல்லிகிட்டு இருக்காருல்ல. அப்படி இருந்த பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது. 1 மாதம் முன்னாடி இறந்துட்டார். ஆனால் என்ன கடைசியில் சொல்லிட்டார், இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் இறந்தார். இப்போ என்ன சொல்ல வர, இந்த சம்பவத்தை அந்த ஐயாவுக்கு சொன்னேன். அதனால் சொல்லி ஜோமினிட்டு உள்ளே வந்துட்டேன். அப்புறம் நம்ம சாமுவேல் பாஸ்டர் அவங்க மகன் நம்ம ஐயா ஜஸ்டின் மோசஸ் ஞானஸ்தானம் எடுக்காதவங்கெல்லாம் நீங்கள் கையை உயர்த்துங்கன்னெல்லாம் சொல்லும்போது நேற்று கொஞ்சம் கையெழுத்துனாங்கல்ல, அதில் அவரும் ஒருத்தர். அதில் அவரும் ஒருத்தர். அப்புறம் இப்போ நான் கேட்டேன் பாஸ்டர்கிட்ட, என்னையா நேற்று உங்கள் தகப்பனார் கையை ஊற்றுறேன் என்னான்னு. அப்புறம் அவர் நேற்று மத்தியானம் சொன்னார். இப்போ கேட்டேன் என்னாச்சுன்னு. நான் போய் எங்கள் அப்பாவை கேட்டேன், என்னப்பா கையை உயர்த்துங்க என்னான்னு. இல்லை, எல்லாரும் கையை உயர்த்துன்னு சொன்னாங்களே, நானும் உயர்த்திட்டேன். அப்போ என்ன ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிற வாருங்க. வாழைப்பழம் முதல்ல பழுக்காமல் இருக்கு இல்லையா, நாளாக அப்படியே அந்த பச்சை மாறி மஞ்சள் பழுத்த நிலைக்கு வருகிறது போல நம் ஆண்டவர் நம்முடைய அன்பினாலே அவருடைய ஒவ்வொரு கல்லு மனசையும் இலகுவாக்கி, இவரே நல்ல தகப்பன் ஆண்டவர், இவர்தான் நம்பிக்கைக்கு உரியவர்,
கையெடுப்பதற்கு தகுதியுள்ளவர், மனசை அவர் மேலே வைக்கிறதுக்கு தகுதியுள்ளவர், இவரை தவிர வேற யாருமே தகுதி இல்லையே என்று சொல்லி அவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல தேவன். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ யாராவது புதுசாக பார்த்தா சும்மா போயிடக்கூடாது. அது யாரோ வர்றாங்க, பழக்கம் இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டாலும் போயிடக்கூடாது. கையெடுக்கணும், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கணும். அப்புறம் நைஸாக கொஞ்சம் பேச்சு கொடுக்கணும். பேச்சு கொடுத்து அப்புறம் ஆண்டவருக்காக அவங்கள இழுத்துறணும். அப்படித்தானே? மீன் பிடிக்கிறது எப்படி? தூண்டில் போடுவாங்க. அந்த மீனை வந்து பார்க்க ஒரு 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 புழு அதில் தூண்டில் அப்படியே ஆடிட்டு இருக்கோம். அது நினைக்கும் நமக்கு உணவுன்னு. நாம் நினைக்கிறோம் அது நமக்கு உணவுன்னு. மீன் பிடிக்கிற எப்படி தானே? மீன் பிடிக்கிற எதுக்கு பிடிக்கிறான்? அவன் வருத்திங்க தானே? நீங்கள் அப்படி தானே? ஆமாம். அப்போ மீன் நினைக்குது ஒரு புழு ஆடும்போது அது நமக்கு உணவுன்னு. ஆனால் நான் நினைக்கிறேன் அது எனக்கு உணவுன்னு. அதுபோல் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இயேசு பற்றி சொல்லி ஜெபிக்கிற பொழுது அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பமாக மாறும். ஆமென். சரி, இப்போ நமக்கு நேரம் அப்பா பார்த்து கேட்கலாமா? ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். நிற்கிறவன் இல்லைங்க, உட்காந்துங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. நம்ம தகப்பன் நாம் சொன்னால் கேட்குற தெய்வம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நான் என்ன சொல்லுகிறேனோ அவருடைய விருப்பத்தை அறிந்து, அப்பா இதெல்லாம் உங்கள் விருப்பம் தானே, நீங்கள் செய்யணும்னு சொன்னால் தகப்பனாகிய தேவன், குறிப்பாக ஆத்துமாக்கள், ஜனங்கள் சத்தியமங்கலத்தில், இந்த கொத்தமங்கலத்தில், இன்னும் உங்கள் சொந்தக்காரர், இன்னும் மற்ற மக்கள் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது செய்கிற நல்ல தேவன். வாய்களை திறந்து முதல்ல அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, பா ஸ்தோத்திரோ, 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நல்லவரே ஸ்தோத்திரையா, நல்லவரே ஸ்தோத்திரப்பா, வல்லவரே ஸ்தோத்திரப்பா, கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரப்பா, தயவுள்ளவரே ஸ்தோத்திரப்பா, இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரப்பா, அன்புள்ளவரே ஸ்தோத்திரப்பா, பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரப்பா. ஜனங்களை உமது பக்கமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாது. எல்லாரும் இந்த நல்ல தகப்பனே, பரமபிதாவே, இயேசுவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அந்த ஆவியானுடைய பலத்திலே உம்மை பார்த்து நாங்கள் கேட்கிற பொழுது ஆத்துமாக்களை உமது பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிறவரே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்தியமங்கல பகுதியிலே, கொத்தமங்கல பகுதியிலே தகப்பனே, எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, எத்தனையோ அப்பா அம்மார்கள் இருக்கிறார்கள் ஐயா, அம்மா அம்மார்கள் இருக்கிறாங்கப்பா, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறார், பாட்டி இருக்கிறாங்க, மாமனார் மாமியார், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இப்படி எத்தனையோ உறவோடு கூட இருக்கிறார்களே. அவள் எல்லாரும் தகப்பனாக இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். இயேசுவை குல தெய்வமாக, இயேசுவே ஆண்டவர் என்று வாய் திறந்து மனதார உணர்ந்து பார்த்து உள்ளத்திலிருந்து சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் உமது பாதத்திலே உமது பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். அப்பா, நாங்கள் கேட்கிறதை உமது சித்தத்தின்படி கேட்கிறதுனாலே நிச்சயமாய் அதை செய்வீர், நிச்சயமாய் அதை செய்வீர். ஒருவர் கூட கெட்டு போக கூடாது. எல்லாரும் இந்த நல்ல தேவனாகிய இயேசுவை
குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. மன்னாசே, பொன்னாசே, பெண்ணாசையிலே குருடாய் போயிருக்கிற அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கின இந்த தேவகுமாரனே இயேசுவே ஆண்டவர் என்கிற நிலை அவருடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. ராஜாக்களுடைய இருதயத்தை நீக்கால்கள் போல திருப்புகிறவரே, ராஜாக்களுடைய இருதயத்தையே, ராஜாக்களுடைய இருதயத்தையே நீர்க்கால், அப்படின்னா வாய்க்கால், தண்ணி போற அந்த வழிக்கு வாய்க்கால் என்று பேர். ராஜாவுடைய இருதயத்தை நீர் வாய்க்கால மடைய மாற்றுகிறது போல மாற்றுகிறவரே, இந்த மத்தியான வேளையிலே உம்மை பார்த்து நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. அவருடைய மனக்கண்களை திறந்து அவருடைய யோசனைகளை நீர் உமது பக்கமாய் திருப்பிக் கொள்ளும் ஐயா, உமது பக்கமாய் திருப்பிக் கொள்ளும். சிலுவையை பார்க்கும்படியாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, அவருடைய காதுகள் சுவிசேஷம் கேட்பதற்கு திறந்திருப்பதாக. இன்னைக்கு டிவி மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமா, மற்றவர்கள் மூலமா, இங்கே சர்ச் இருக்குது, அங்க அவங்க கிறிஸ்தவர்கள், அங்கே இயேசுநாதரை கும்பிடார்கள் என்று சொல்லி பல விதத்திலே அவருக்கு செய்திகள் போகிறது, கண்கள் பார்க்கிறது. இன்றைக்கு கூட நாங்கள் வரும்போது சில ஐயாமார்கள் அம்மாமார்களும் நடந்து இங்க இந்த இடத்துக்கு வருவது ரோட்டினுடைய சைடில் பார்த்தபோது நாங்க புரிந்து கொண்டோம், நானும் பாஸ்டமாவும் இவங்க மீட்டிக்கு போறாங்கன்னு. அதுபோல் தகப்பனே, எத்தனையோ இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் போகிறதை வருகிறதை பார்க்கும் பொழுது அவள் புரிந்து கொள்ள வேண்டும், இவள் இயேசுவை குல தெய்வமாய் கும்பிடுகிறார்கள். ஆகையினாலே இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு மனம் மாறுதல், ஒரு புரிதல், ஒரு தெளிவு அவளுக்கு உண்டாவதாக. அவளை கட்டி வைத்திருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள், ஏற்கனவே நான் சொன்னையா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த ஆசையினாலே பிசாசு அவளை கட்டி வைத்திருக்கிறான். இயேசுவை நேசிக்கிற உள்ளம் அவளுக்கு உண்டாவதாக. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிற ஆசை அவருடைய உள்ளத்திலே வருவதாக. நேற்றை கூட ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற சீக்கிரமாய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு அப்பா அவள் விசுவாசத்தை ஞானஸ்தானத்தின் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுங்க. குறிப்பா ஒரு ஐயாவை குறித்து நாங்கள் சொன்னோம், அந்த ஐயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் கையை உயர்த்தினது அது உண்மையாலுமே கையை உயர்த்தி சீக்கிரமா இயேசு என் இரட்சகர், இயேசு என் குலதெய்வம் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே அந்த விசுவாசத்தை நான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன் என்கிற நிலைமை அந்த அருமை ஐயாவுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் உம்மை பார்த்து வேண்டுகிறோம். நாங்கள் வாய் திறந்து சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். நன்றி, நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும். என்னை யாரெல்லாம் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையா. யாராவது ஒருவர், 2 பேர், 3 பேர், எத்தனை பேர் புதிதா வந்திருந்தாலும் இப்பொழுது நடக்கிற இந்த கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது, மாலையிலே நடக்கிற கூட்டத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கிற பொழுது, இப்படி ஒரு கூட்டம் தேவனை நேசிக்கிறதை அவர்கள் பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது கேட்டு அவர்களும் நேற்று இப்போ சாயந்தரம் நடக்கிற கூட்டங்கள் மூலமாய் உம்மை கண்டுகொள்ள கிருபை செய்யும். அதற்காய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே உம்மை அறிந்திருக்கிற, புரிந்திருக்கிற, தெரிந்திருக்கிற, உம்மை நேசிக்கிற நானும் நாங்களும்
இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமா வாழ வேண்டும் அப்பா. பரிசுத்த 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 என்று பரலோகத்தில் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு இந்த பூமியில அந்த தேவனை காட்டுகிறதுக்கு என்னையும் எங்களையும் தெரிந்து பரிசுத்த ஜாதியாய் எங்களை பாதுகாத்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜாதி என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். ₹1,00,000 இருந்தா லட்சாதிபதி, கோடி ரூபாய் இருந்தா கோடீஸ்வரன். ஆனா பரிசுத்தருக்கும் பட்டா பரிசுத்தவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடீஸ்வரனுக்கு இந்த பாக்கியம் இல்லை, லட்சாதிபதிக்கு பாக்கியம் இல்லை. ஒரு சாமானிய மனிதன், ஒரு படிக்காதவன், ஒரு ஏழை, ஒரு அம்மா, ஒரு ஐயா, ஒரு வாலிபன் இயேசுவாகிய பரிசுத்தரை குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கோடீஸ்வரனை விட லட்சாதிபதி விட பரிசுத்தவான் என்கிற ஸ்தானத்தை மதிப்பு கொடுக்கிற நல்லவரே. ஆகையினால இன்னும் இப்படிப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டு நாங்கள் உமக்கு பிரியமாய் பரிசுத்தங்களாய் வாழ, பரலோகத்தை எதிர்நோக்கி வாழ, பரலோகத்திலிருந்து இயேசு வருகிறார் என்பதை எதிர்நோக்கி அந்த நோக்கத்திலே அந்த ஆசையிலே தொடர்ந்து முக்காய் வாழ கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜெப வேளையை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு மனப்பட்டு ஜெபித்தோம். கைகளை உயர்த்தி வாய் திறந்து கைகளை தட்டி ஜெபத்தை கேட்கிறவர் சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு மனதாக சொன்னதை நினைத்ததை நீர் கேட்டு பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவ்வளவு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென். தேங்க்யூப்பா. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அருமையான ஊழியக்காரர் வருகிற நேரமாயிடுச்சு. ஆனபடினால நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கூட்டம் ஆசீர்வாதமாக இருக்குது? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். நம்முடைய தேவனுக்கு ஒரு தேவன் பேர் இருக்குது. என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. அவருக்கு நிறைய பேர் இருக்குது பிரதர். நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா. மொத்த வேதாகமத்திலேயே ஒரே ஒரு பேர் கர்த்தருக்கு சொல்லணும் அப்படின்னா அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. வேற எந்த நாமத்தை விட அந்த நாமம் விசேஷித்தமான நாமம். ஆமென். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. இ மைனர். தேங்க்யூ ஜீசஸ். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லுங்க. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். தெரிஞ்ச பாட்டு தானே? நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே.
போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே, பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே, பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லையே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஸ்ட்ரிங்ஸ் ஒருவரே, ஸ்ட்ரிங்ஸ் வாசி. ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னத, ஒருவரே ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே, மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. நல்ல கரனுக்கு பின்னாடி. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். இயேசுவே ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஓ யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லுங்க யாருண்டு, யாருண்டு. மகிமையால் நிறைந்தவர், மகத்துவமான தெய்வம், அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யாருமே இல்லப்பா. உங்க நாமம் உயர்ந்த உள்ளது, உங்க நாமம் மகிமையானது, உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஓ ரதனமௌதரி அந்தரதனமௌதஷந்தரபபபப. ஓ யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே, ஒருவரே ஒருவரே. போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே, போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர். ஓ பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே, பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே.
யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. நீரொருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அருமையான இந்த மதிய வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒருமித்து இந்த கொத்தமங்கலம் இந்த பகுதியில் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பகுதிக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்பதற்கு கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. எல்லா சத்துனுடைய கோட்டைகளை தேவன் நிர்மூலமாக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாடலை பாடி நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த உலகத்தில் தேவனுக்கு ஒப்பானவர், தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மளை விசாரித்து நடத்துகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உற்சாகமாய் கரங்களை தட்டி தெய்வத்துக்கு ஒப்பானவர் யாரும் இந்த உலகத்தில் ஒப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே,
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். இன்னைக்கு வந்த ஒவ்வொரு அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? சேர்த்து சொல்லுங்க. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒரு முறை கூட உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோம். உமக்கொப்பானவர் சொல்லுங்க. கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா! ஆர்ப்பரித்து சொல்லுங்க. அல்லேலூயா! நம்முடைய தேவனுடைய நாமத்தை போல சர்வலோகத்திலும் ஒரு நாமம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா! பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு எங்க வந்திருக்கிறீங்க? எங்க வந்திருக்கிறீங்க? ஏசப்பா கிட்ட. ஏசப்பா கிட்ட வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒருத்தன் பார்வை வேணும்னு வந்தான், ஒருத்தன் சுகம் வேணும்னு வந்தான், ஒருத்தன் என் பிள்ளை சாகாமல் இருக்கணும்னு வந்தான். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஒவ்வொரு எண்ணத்தோடு வந்து அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா! எல்லாருக்கும் பதில் தருகிற ஒருத்தர் தான். அல்லேலூயா! அல்லேலூயா! இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எங்க தெரியுமா? நேற்று தேதி என்ன சொல்லுங்க. நேற்று தேதி என்ன? 21. 40வது நாள் உபவாச ஜெபத்தினுடைய நிறைவு நாள். இன்றைக்கு தேதி என்ன? 22. இன்னைக்கு எங்க வந்திருக்கிறீங்க? வாசிங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க. விடுதலை பெருவிழா! விடுதலை பெருவிழா! ஆமா, கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க விடுதலை பெருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்க. விடுதலை யாருங்க? கர்த்தர் நடுவுல தான் இருக்கிறார். விடுவிக்கிறவர் இங்க தான் இருக்கிறார்.
சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். உம்முன்னு சொல். இந்த பக்கம் பார்த்துட்டா சொல்ல, ஆளை மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, விடுதலையா இருக்கிறீங்க. 18 வருஷமா ஒருத்தி கட்டப்பட்டு இருந்தா, ஆனா கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இன்னைக்கு உன்னை விடுதலையாக்குறாருன்னார். அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு உன்னை சுகமாக்குறாரு. சுகம் உண்டாயிற்று. இன்னைக்கு நான் சொல்றேன், எலியாவின் நாட்களில் ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்க. எலியாவின் நாட்களில் ஜனங்க சொன்னாங்க, கொஞ்ச நாள் சொல்றான் பாகால் தான் சாமின்னு, கொஞ்ச நாள் சொல்றான் இல்ல அந்த விக்கிரகம் நிறைய இருக்குல்ல அதுல ஒண்ணுதான் சாமிங்கிறான், கொஞ்ச நாள் சொல்றான் இல்ல இல்லப்பா கர்த்தர் தான்றான். இன்னைக்கும் நீங்க கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தவங்க வரும்போது சொல்லுவான், ஆமாப்பா அந்த சாமி ஏசு உண்மைதான்ப்பா அப்படிமா. சுகமானன்னு சொல்லுவான், நான் போறேன் ஏன் சாமிட்டான்னு நடைய கட்டிடுவான். பாத்துங்க, உண்டா இல்லையா? ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறான். ஆனா ஒரு எலியா நின்னாரு பாருங்க, ஒரு எலியா நின்னாரு. நிக்க வேண்டிய இடத்துல நின்னு கர்த்தரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே என்னை கேட்டருளும்னாரு. ஒருத்தன் தான் இருக்கேன், என்னை கேட்டருளுங்க என்னாரு. ஜனம் என்ன சொன்னுச்சு தெரியுமா? இறங்க வேண்டியது இறங்குச்சு. ஜனங்க ஏகோபித்து சொன்னாங்க, என் கர்த்தரே தெய்வம், இந்த தேசம் சொல்லும் கர்த்தர் தெய்வம்னு சொல்லி. ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா. இந்த தேசம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்படி உபவாசம் பண்ணி இருக்கிறோம். நீங்களும் நானும் சுகமாகிறதுக்காக மட்டும் இல்ல, இந்த தேசம் கர்த்தரை பார்க்கணும். ஆமென். அதுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு, அதுக்காக தான் ஓடி உழைச்சுக்கிட்டு, அதுக்காக தான் கண்ணீர் சிந்திட்டு, அதுக்காக தான் முழங்கால் போட்டுட்டு இன்னைக்கு அதுக்காக தான் கூடி வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. சுகமாக்கணும்னா ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்து நீங்க கேட்டா போதும், வீட்டுல சுகம் ஆயிடும். வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைக்கு நீங்க வந்து கேட்டாலே கர்த்தர் சுகம் தந்துடுவார். ஆனா தெய்வம் சொல்றது என்ன தெரியுமா? இன்னைக்கு இங்க வந்து இருக்கிற நம்மளை கொண்டுதான் கர்த்தர் தேசத்துல மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. தேச அளவில் ஒரு விடுதலை வேணுங்கிறதுக்காக தான் இந்த விடுதலை பெருவிழா வச்சிருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பிசாசு பாடையை கட்டிவிட்டான், கல்லறைக்குள்ளே அனுப்பிட்டான். என்ன தெரியுமா? லாசருவை எப்படியாவது போட்டு தள்ளிடும்டா. ஏன்னா பெத்தானியாவுக்கு வரும்பொழுதெல்லாம் இவன் தான் அவருக்கு சோறு கொடுக்கிறான், இவன் தான் அவருக்கு இடம் கொடுக்கிறான், இவன் வீட்டில் தான் அவர் தங்குறாரு, இவன் வீட்டில் தான் போய் இருக்கிறாரு, ரொம்ப நெருக்கமா இருக்கான். இவனை போட்டோம்னா இனி இந்த ஊருக்குள்ள இயேசுவோட ஊழியம் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டான். உடனே லாசருவை வியாதிப்படுத்தினா, லாசரு மரித்து போனார். ஆண்டவர் எங்க இருக்கிறார்? அப்ப அவர் ஊழியத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஆள் அனுப்பி சொல்றாங்க, பா லாசர் வியாதியா இருக்கார், வர முடியுமா? கேள்விப்பட்டு 4 நாள் அவர் வரவே இல்லை. பார்த்துக்கிறீங்க. ஆனா லாசரு மேல் ரொம்ப அன்பா இருந்தார். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. லாசரு மேல ரொம்ப அன்பா இருந்தது போல உங்க ஜெபத்தின் மேல் ஆண்டவர் ரொம்ப அன்பா இருந்தார். உங்க துதியின் மேல் கர்த்தர் ரொம்ப அன்பா இருந்தார். உங்களுடைய நேசத்தின் மேல் அவர் அன்பா இருந்தார். உங்களுடைய வாஞ்சை மேல் அவர் அன்பா இருந்தார். ஆனா ஒரு நேரம் வந்துச்சு, பிசாசு எல்லாத்தையும் கல்லறைக்குள்ள அனுப்பிட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கல்லறைக்குள்ள போயிடுச்சு, நிறைய பேருடைய விசுவாசம் கல்லறைக்குள்ள போயிடுச்சு, நிறைய பேருடைய பரிசுத்தம் கல்லறைக்குள்ள போயிடுச்சு. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த விடுதலை பெருவிழாவில் கல்லறைக்குள் போனவைகளை எல்லாம் என்னப்பா இயேசு வெளியே வான்னு சொல்லுவார். அது வரும். நம்ம கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியா, உயிரோடு இருக்கிறவர் ஆராதிக்கிறோம்ல. ஆமா, செத்து போனவனை எழுப்புறவர்தான் நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. ஒரு எலியா மாதிரி உங்களால இன்னைக்கு நிக்க முடியும்னா நம்ம ஊர் ரட்சிக்கப்படும் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்காக நின்னோம்னா போதும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், இவன் கும்புற சாமி தான்டா சாமியும்பா. ஆமென். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன்,
நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் வல்லமை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்வோம், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுவோம், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஒரு விசை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், எலியா செஞ்சது உண்மைன்னா நம்மளை கொண்டும் அவர் செய்யறது உண்மைதான். எலியாவை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்தை மாற்ற முடியும்னா உங்களை என்னை கொண்டு நிச்சயம் மாத்துவார். ஏன்னா செஞ்சது எலியா இல்ல, அவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அவரால முடியாதது ஒண்ணும் இல்லை. உங்களை கொண்டு இந்த தேசத்தில் செய்யப்பட வேண்டியவைகளை கர்த்தர் துரிதமாய் ஏற்ற சரியாய் நிறைவேற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை உற்சாகமாக இருக்கிறீங்க? எங்கடா பாஸ்டர் வர்றாருன்னா இவனுக்கு தான் வர்றானுங்க, அவரை காணான் இருக்கிறீங்கள. உங்களை வறுத்தெடுக்காமல் அவர் கையில் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா ஆராதிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஆமென். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் எங்கெங்கேருந்து வந்திருக்கிறீங்களோ தெரியலை, ஆனால் உங்கள் மூலியமாக உங்களுடைய ஏரியாவுகளில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென். நம்ம எல்லாரும் இப்போது எழுந்து நிற்போம். காணிக்கை நேரம். ஏற்கனவே காணிக்கையை குறித்து நம்முடைய ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க. ஆகவே உங்களுடைய காணிக்கைகள் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து கையில் வைத்திருக்கலாம். அன்பு பிள்ளைங்க உங்கள் மத்தியிலே வருவார்கள். ஒரு காணிக்கை பாடல் பாடப்படும். பாஸ்டர் முன்பதாக வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சேர்ந்து சொல்லுங்க. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ.
சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது அல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி. கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பி. உங்க கைகள் குறுகவில்லை. சேர்ந்து பாடுவோம். எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான குமார் இமானுவேல் பாஸ்டர் வந்து இந்த காணிக்கைக்காகவும் மிகுதியான தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை உம்முடைய கண்கள் கண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு அதை பல மடங்கு நீங்கள் திருப்பி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தின் தேவைகள் யாவையும் நீங்கள் சந்தித்து நடத்துவதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், வார்த்தை பகுதிகளையும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே நன்மையும் உண்மையுமான இருதயமாக இருந்து உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுகிற காத்துக்கொள்ளுகிற இருதயமாக இந்த வேளையில் நீங்கள் எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையாய் வருகிற உம்முடைய வார்த்தைகள் ஒன்றை கூட நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு அதை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆயத்தத்தை எங்கள் இருதயத்திலே உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல ஒன்று கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாறை உள்ள இருதயமாகவோ
இல்லை ஆண்டவர் முட்கள் நிறைந்து மூடி போடுகிற இருதயமாகவோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வழி அருகே விழுகிற விதைகளை பெற்றுக்கொள்கிற இருதயமாகவோ அல்லாமல் உண்மையும் நன்மையுமான இருதயமாயிருந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு 30, 100, 60 பலன் தருகிற ஜீவனுள்ள இருதயத்தை இந்த இடத்துல எங்களுக்கு கட்டவிழ்த்து தந்து நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான ஜேசி பாஸ்டர் ஐயா அவர்களுடைய கரத்தில் நம்ம கொடுக்குறோம். இப்போ அவர் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி அருமையான நம்ம வந்திருக்கிறதான நம்முடைய செய்தியாளர் அன்பு ஊழியக்காரர் தேசிமோஸ் ஐயா கையில் அவர்கள் கொடுப்பார்கள். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படி நின்ற வண்ணமாக கண்களை மூடி நம்முடைய பரலோகத்தின் ஆண்டவருக்கு நேராக ஆண்டவர் இந்த விசேஷித்த நாட்களை நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆண்டுடைய பெரிய கிருபை நம்முடைய பட்டணங்களுக்கு இம்மட்டும் போதுமானதாக, கத்தர் இம்மட்டும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் அனுபவமா இந்த 2வது பகல் நாளிலும் பகல் நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மிகுந்த வல்லமையோடு கூட நம்மத்தில் வெளிப்பட போகிறதற்காக சாமுவேலுக்கு கத்த தம்முடைய வார்த்தையினால வெளிப்படுத்தினாராம், தரிசனமானாராம். இன்றைக்கு இந்த பகல் நேரத்திலும் கத்த தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசி இடைபடுவாராக. எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் அனுபவமா, எல்லாரும் நல்ல கத்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டுடைய திவ்ய பிரசனம் நம்முடைய தாசன் மூலமாக வெளிப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கத்த நல்லவர், கத்த நல்லவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதயமெல்லாம் மகிழுதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, மகிழுதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, நாமம் துதிக்கையிலே இயேசுயா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசுயா, உம் அன்பை ருசிக்கையிலே ஆமென். என் உயிரான உயிரான ஹல்லேலூயா, என் உயிரான 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 இயேசு, அது என் உடலுக்கெல்லாம் ஜீவனாய் மாறட்டும் ஆண்டவரே. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இன்றைக்கு கச்சரங்களோடு மீண்டுமாக உடைய வார்த்தைகளை கொண்டு பேசி எந்தெந்த இடத்துல எல்லாம் விடுதலைகள் எங்களுக்கு வெளிப்பட வேண்டுமோ, அற்புதங்கள் நடக்கணுமோ, அந்த இடங்களில் எல்லாம் இந்த வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யட்டும். வசனம் தியானிக்கிறேன் ராஜா, பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரா உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த விசேஷ கூடுகையினுடைய இந்த 2வது நாள் காலை வேளைக்காக நன்றி அப்பா. இம்மட்டுமை பாட ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த பண்படுத்தப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் உம்முடைய நல் வார்த்தைகளை விதைத்து நீர் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 2வது நாளிலும் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அன்புக்குரிய பாஸ்ஐயா ஜசின் முஸ்ஐயா அந்த ஜூலை மாதங்களில் நம்மோடு கூட இருந்து ஆண்டுடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதை குறித்து நாம் நம்முடைய பட்டணத்தின் சார்பாக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோமாக. இந்த 2வது நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. நேற்றுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகல் நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகள், வார்த்தைகள், பலன்களை விளங்க பண்ணுவார். வாஞ்சையோடு தெய்வ சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கரங்களை தட்டி பாஸ்டர்களை வரவேற்றுக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான நல்ல பகல் வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான பகல் வேளையிலும் உங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை ஒரு பாக்கியமாகவே நினைக்கிறேன். ஆண்டவர் கடந்த இரவெல்லாம் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி இந்த காலை பொழுதை கிருபையாக காணப்பண்ணி நம்மை மறுபடியும் இந்த சமூகத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எல்லா துதி கனம் மகிமை ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே ஆகட்டும். இப்பொழுது கரம் உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஊழியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த பகல் வேளையில் கூடி வந்திருக்கிற போதகர்களின் துணைவிமார் மற்றும் அனைத்து விசுவாச பிள்ளைகள் தேவ மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இசை மீட்டுகிற பிள்ளைகள், ஒலிவழி அமைக்கிற பிள்ளைகள், மீடியாவில் பணியாற்றுகிற பிள்ளைகள், எல்லாருக்குமே பணிபடை செய்கிற அனைவருக்கும்